வணக்கம். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் பகுதியில் டன் கணக்கில் மலை போல் குவிந்து கிடந்த குப்பைகள் 3 நாட்களில் அகற்றி குப்பை மேட்டை பசுமைக்காடாக மாற்றிய மாவட்ட ஆட்சியருக்கு குவியும் பாராட்டுகள். சிவகங்கை அருகே அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியரை கண்டித்து பெற்றோர்களே மாணவர்களுக்கு பாடம் நடத்திய சம்பவம். பெற்றோர்களை தரக்குறைவாக பேசிய தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தல். சூளகிரியில் குழந்தைகள் பூங்கா அருகே ஆபத்தான நிலையில் உள்ள திறந்தவெளி கழிவுநீர் கால்வாய். அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாக கால்வாயை மூட பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டிற்கு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தல். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தி கூடுதல் பணியாளர்களை நியமிக்க கோரிக்கை. பழமை வாய்ந்த ரயில் நிலையத்தின் தற்போதைய நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கோவூர் பகுதியில் 1000 டன் கணக்கில் குவிந்து கிடந்த குப்பை கழிவுகளை 126 பணியாளர்களை கொண்டு 3 நாட்களில் அகற்றி சுத்தம் செய்த ஆட்சியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் கோவூர் ஊராட்சி முதல் மாங்காடு செல்லும் சாலையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவுகள் நாள்தோறும் கொட்டப்பட்டு வந்தது. இதனால் மலைப்போல் குப்பைகள் குவிந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் நிலவி வருகிறது. இதனால் கடும் அவதிக்குள்ளாகி வந்த பொதுமக்கள் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அப்பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். அதன்படி 126 பணியாளர்கள் 20க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு 3 நாட்களில் 1272 டன் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. மேலும் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் குப்பைகளை கொட்டாத வகையில் அந்த இடத்தில் மரக்கன்றுகளை நடவும் ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன்படி மகிழம், வேம்பு, பூவரசு, கொய்யா உள்ளிட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. குப்பை மேடாக காட்சியளித்த பகுதி 3 நாட்களில் பசுமைக்காடாக காட்சியளிப்பதைக் கண்டு பொதுமக்கள் மட்டுமின்றி அதிகாரிகளும் ஆச்சரியமடைந்து மாவட்ட ஆட்சியரை வெகுவாக பாராட்டினர். சிவகங்கை அருகே அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியரை கண்டித்து பெற்றோர்களே மாணவர்களுக்கு பாடம் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே கருக்குடியில் ஊராட்சி தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 50 ஆண்டுகளை கடந்து பொன்விழா கண்ட இப்பள்ளியில் தற்பொழுது 5 மாணவிகளும் 3 மாணவர்களும் என 8 குழந்தைகள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இப்பள்ளிக்கு ஜெயா மேரி என்பவர் தலைமை ஆசிரியராகவும் விமலா மேரி என்பவர் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரியான நேரத்திற்கு வருவதில்லை என்றும் மாணவர்களுக்கு உரிய முறையில் பாடம் நடத்துவதில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்கும் பெற்றோர்களின் குழந்தைகளை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாக கூறி கடந்த 3 நாட்களாக பள்ளிக்கு அருகே உள்ள நாடக மேடையில் பெற்றோர்கள் கல்வி கற்பித்து வருகின்றனர். மேலும் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஜெயமேரி அவங்க கடந்த 2.5 ஆண்டுகளாக ஸ்கூலுக்கு வரல. இப்போ மறுபடியும் அவங்க இப்போ 1 வாரமாக ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட நடைமுறை எங்களுக்கு பிடிக்காததுனால இவங்க வேண்டாங்கிறதுனால தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் எங்களுக்கு எந்த ஒரு அறிமுகமுமே இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. மறுபடியும் பிள்ளைய எதுக்கு வைக்கலைங்கிற ஒரு விவரமும் கேட்கல எங்ககிட்ட. அதனால 3 நாளாக நாங்கள் வெளியில வச்சு பிள்ளைகளை பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் அதிகாரிகள்கிட்ட வெளியில வச்சு பேசுவோம். அதிகாரிகள் பேசி பண்ணி இப்போ அதுக்கப்புறம் அவங்கள வேற இடத்துக்கு மாத்திட்டு பிள்ளை இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி பிள்ளைகளை கொண்டே மறுபடியும் ஸ்கூலுக்குள்ள சேர்த்து விட்டு போயிருக்காங்க அதிகாரிகள். சாத்தான்குளம் அருகே 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே சவேரியார்புரத்தில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன.
அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் 4 ஆண்டுகளை கடந்தும் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. இதனால் இத்தனை பொருட்செலவில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வெறும் காட்சி பொருளாகவே உள்ளது. இதனால் குடிநீர் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் அவதிப்பட்டு வரும் அப்பகுதி மக்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டி 2021 கட்டியிருக்காங்க. அதில் ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன அது ஓப்பன் பண்ணவே இல்லை. எங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு மோட்ரு எங்களுக்கு அதை எதுவும் புதுப்பிச்சு அதை எதுவுமே செய்யலை. அதுக்குள்ளே கனெக்ஷன் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. சும்மா ஏதோ கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பழைய டாங்கில் உள்ள தண்ணி எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. சரியாக மோட்டருக்கு தண்ணி விடவும் மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஆடி ஆவணியில் அந்த மெயிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. மோட்டருக்கு இருக்கவங்க கொஞ்சம் பரவாயில்ல. மோட்டர் இல்லாதவங்க நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கோம். அதை நீங்கள் தான் எங்களுக்கு அதை பார்த்து எங்களுக்கு சீக்கிரம் அதை நிவர்த்தி செஞ்சு எங்களுக்கு தரணும். சூளகிரியில் குழந்தைகள் பூங்காவின் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள திறந்தவெளி கழிவுநீர் கால்வாயை மூட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் இந்துஸ்தான் பெட்ரோலிய நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த வளாகத்திற்குள் பிரபலமான உணவகங்கள் செயல்பட்டு வருவதால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் இடமாக உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் சிறுவர் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டது. இதனால் வணிக வளாகத்திற்கு வரும் குழந்தைகள் மற்றும் அக்கம்பக்கத்தில் உள்ள குழந்தைகள் இந்த பூங்காவில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சிறுவர் பூங்கா அருகே கழிவுநீர் கால்வாய் திறந்த நிலையில் உள்ளது. 20 அடி ஆழத்திற்கு அமைக்கப்பட்ட இந்த கால்வாய் புதைக்குழி போன்று காட்சியளிப்பதால் குழந்தைகள் தவறி விழும் அபாய நிலை உள்ளது. எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் கழிவுநீர் கால்வாயை மூடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பள்ளியில் பயின்று அதிக மதிப்பெண்கள் பெற்று NIT, IITக்கு தேர்வாகியுள்ள மாற்றுத்திறனாளி மாணவன் மற்றும் மாணவியை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். மாற்றுத்திறனாளியான இவர் அரசு பள்ளியில் பயின்று 12ஆம் வகுப்பில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது NIT கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் படிப்பதற்காக தேர்வாகியுள்ளார். இதேபோன்று காவனூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ருதி என்ற மாணவியும் மாற்றுத்திறனாளியாக உள்ள நிலையில் அரசு பள்ளியில் பயின்று 12ஆம் வகுப்பில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது சென்னை IITயில் மெட்டலாஜிக்கல் மற்றும் மெட்ரோ இன்ஜினியரிங் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பங்கேற்று சாதனை படைத்த மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். ஊனம் உடலில்தான் மனதில் இல்லை என்று கூறி வேதனைகளை சாதனைகளாக்கி வெற்றியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அரசு மேல்நிலைப்பள்ளி காவனூர்ல 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். எங்களுக்கு ஆசிரியர் தான் ரொம்ப உதவியா இருந்தாங்க. இதை பத்தி என்ன எல்லாம் சொல்லி எங்களை எழுத வச்சது எங்க ஆசிரியர் தான். எங்க ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா சப்போர்ட்டுமே எங்க ஸ்கூல்ல இருந்து தான் பண்ணாங்க. அதே மாதிரி எங்கள் பெற்றோர்களும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைச்சாங்க. அதனால தான் நாங்கள் இதில் படித்து பாஸ் ஆகி எங்களால் வெற்றி பெற முடிஞ்சது. 471. உங்களுக்கு எந்த காலேஜில் கிடைச்சிருக்கு? IIT மெட்ராஸ். அரசு மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரத்தில் படித்தேன். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து தான் வந்தோம். இந்த மாதிரி ஸ்கூலில் நான் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு கேட்டேன். சார் சொன்னார், இந்த மாதிரி JEE அட்வான்ஸு மெயின்ஸ் 2 எக்ஸாம் இருக்குது, அதை நீ கிளியர் பண்ணால் உனக்கு பெரிய பெரிய நிறுவனத்தில் உனக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை எழுதினேன், செலக்ட் ஆகி அடுத்து JEE அட்வான்ஸ் எழுதுறதுக்காக ஈரோடு போயிருந்தேன். அங்கேயும் செலக்ட் ஆகி இப்போ நடந்த கவுன்சிலிங்கில் எனக்கு NIT வாராங்கல்ல சிவில் இன்ஜினியரிங் கிடச்சி. பொன்னமராவதி அருகே முன்னாள் மாணவர் ஒருவர் தான் படித்த அரசு தொடக்கப் பள்ளி கட்டடத்தை 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைத்து கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள நகரப்பட்டி பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கடந்த 1965ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது இப்பள்ளியில் 91 மாணவ மாணவியர் பயின்று வரும் நிலையில் பழைய ஓட்டு கட்டிடம் சிதிலமடைந்து காணப்பட்டது. இந்நிலையில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் நடராஜன் என்பவர் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழைய ஓட்டு கட்டிடத்தை சீரமைத்து தந்துள்ளார்.
அதன் திறப்பு விழாவில் முன்னாள் மாணவர் நடராஜன் தனது தாய் தந்தையர் கையால் பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து அவர்களுக்கும் பெருமை சேர்த்தார். தான் படித்த பள்ளி கட்டடத்தை சீரமைத்து கொடுத்த முன்னாள் மாணவருக்கு ஆசிரிய பெருமக்களும் ஊர் மக்களும் பாராட்டு தெரிவித்தனர். மனசே வராது, ஆனா அதுல 100ல 1 பேருக்கு தான் உதவி செய்யணும்னு வரும். உதவி வந்து எதிர்பார்த்து பல பாலக்கோடு பகுதியில் செண்டு பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் மலர் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காடுச்செட்டிப்பட்டி, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் காய்கறிகளுக்கு மாற்று பயிராக செண்டுப்பூ சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். செண்டுப்பூ நன்கு விளைந்து அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த மாதங்களில் கோவில் விழாக்கள் அதிக அளவில் இருந்ததால் பூக்களின் தேவை அதிகரித்தது. இதனால் 1 கிலோ செண்டுப்பூ 45 ரூபாயில் இருந்து 50 ரூபாய் வரை விலை கிடைத்து வந்தது. இந்நிலையில் தற்பொழுது பூக்களின் தேவை குறைந்துள்ள நிலையில் பூக்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்பொழுது 1 கிலோ செண்டுப்பூ 13 ரூபாயில் இருந்து 15 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே இப்பகுதியில் நறுமண திரவியம் உற்பத்தி செய்யும் சென்ட் ஆலையை தொடங்கி பூக்களை விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதத்தில் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் கிலோ விற்றுது செண்டு மல்லி. விசேஷ நாட்கள், திருவிழா நாட்கள்னு வரும்போது போன மாதத்தில் விற்றுது. இப்போ ஒரு கடந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 15 ரூபா போகுது கிலோ 20 ரூபா 15 ரூபா போகும்போது பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆகுது. ஒரு பொண்ணால் கூலி வந்து 400 ரூபா செலவாகுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வச்சிங்கன்னா ஐநாங்கிற 2000 ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் அறுக்கிறத எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கமிஷன் மண்டியில் தான் போடுறோம். அங்கே கமிஷன் போகாமல் வந்த மாதிரி ஈக்குவலாக தான் இருக்குது. விவசாயத்துக்கு எதுவும் லாபம் தெரியல. ஒரத்தநாடு அருகே அரசு பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பள்ளி வாகனத்தை கிராம மக்கள் வழங்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திருமங்கலக்கோட்டை கீழையூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை மாணவர்கள் நடந்தும் சைக்கிள்களிலும் வந்து செல்கின்றனர். இதனையடுத்து கிராம மக்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என அனைவரும் இணைந்து திருமங்கலக்கோட்டை வட்டார கல்வி வளர்ச்சி குழு அறக்கட்டளை என்ற குழுவை அமைத்து அதன் மூலம் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேன் ஒன்றை வாங்கி பள்ளி தலைமையாசிரியர் வளர்மதியிடம் ஒப்படைத்தனர். இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருப்பூர் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த காட்டு மானை பாதுகாப்பான இடத்திற்கு மீட்டெடுத்துச் செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் பகுதியில் மணக்கடவு பழனி செல்லும் சாலையில் 8 வயது மதிப்புள்ள காட்டு மான் ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனை அந்த பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் செல்போன்களில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் காட்டு மானை பாதுகாப்பான இடத்திற்கு மீட்டெடுத்துச் செல்ல வேண்டும் என்று வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே காளியம்மன் கோவிலின் 48வது மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தாராபுரம் பகுதியில் உள்ள பழமையான சின்ன காளியம்மன் கோவிலின் 48வது மண்டல பூஜை நிறைவு விழாவில் அலங்கரிக்கப்பட்ட 108 குத்து விளக்குகள் ஒளிர வைக்கப்பட்டது. இந்த திருவிளக்கு பூஜையை சரோஜினி மாதாஜி எளிமையான ஆன்மீக பாட்டுகளுடன் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் பக்தர்கள் நெய் விளக்கு ஏற்றி சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புதிய சாலை அமைக்க கோரி 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல்லடம் மங்கலம் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து அறிவொளி நகர், குருவாயூர் நகர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வாய்க்கால் ஓரமாக குறுக்கு மண் சாலை செல்கிறது. இந்த மண் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாவதால் புதிய சாலை அமைக்க கோரி 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தொடர் பயணமாக இருக்குது இங்கே கீழே விழுகிறது. நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். போன வாரத்தில் வந்து இதே இடத்துல ஊர் பொதுமக்கள் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அன்றை காவல்துறை ஆய்வாளர்கள்லாம் பேசி என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் உடனே அதுக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் செஞ்சு தரேன்டாங்க. காவல்துறைக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய சாலை மறியல் அன்றைக்கி நாங்கள் கைவிட்டோம். மீண்டும் வந்து இன்னைக்கு காலையில் விழுந்திருக்கனால இது தொடர் இதாக இருக்குது. அடுத்த உயிர் இந்த இடத்துல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஊர் பொதுமக்களின் சார்பாக வந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தினை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை இந்து சமய அறநிலையத்துறையினர் இடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுப்பேட்டை பிரசன்ன பார்வதி சமேத சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 9 வீடுகளை காலி செய்ய நோட்டீஸ் மூலம் அறிவுரை வழங்கப்பட்டது. இதனையடுத்து வீடுகளை குடியிருப்பு வாசிகள் காலி செய்யாத நிலையில் அங்கு ஜேசிபி வாகனங்களுடன் வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் இடித்து அகற்றினர். போஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருவள்ளூரில் மாற்றுத்திறனாளிகள் 30 நிமிடத்தில் 108 யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். நாளை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஹாப்பி யோகா சுகாதார உடை பயிற்சி சார்பில் திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 5 வயது முதல் 70 வயது வரை, குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை 50 பேர் கலந்து கொண்டனர். இந்த மாற்றுத்திறனாளிகள் கடந்த 2 நாள் பயிற்சி பெற்று 30 நிமிடங்களில் 108 ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனம், பத்மாசனம் உள்ளிட்ட யோகா செய்து நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இதில் ஆனழகன் மிஸ்டர் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கார்த்திகேயன் முன்னிலையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. குன்னூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாடு முழுவதும் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பாக விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இதனை வெலிங்டன் இராணுவ மைய கண்டோன்மெண்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் முதன்மை நிர்வாக அதிகாரி வினித் பாபா சாஹிப் லோட்டே ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த மாரத்தான் போட்டியில் இராணுவ பயிற்சி மேற்கொள்ளும் அக்னி வீரர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் உட்பட 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாரத்தானில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தங்கராஜ் திறந்தவெளி மைதானத்தில் யோகா பயிற்சி மேற்கொண்டார். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் முன்னாள் இஸ்ரோ மூத்த விஞ்ஞானி பேராசிரியர் இளங்கோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இஸ்ரோவில் பணிபுரிய என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பது குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.